வேதத்தை வாசிக்க போலாம். පළමුවට හරියාකාර දේව වචනේ உங்களோட කියවන්න. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ඔබේ ජීවිතය வாலிப பிள்ளைகள் நேரம் எடுத்து வேதம் படிங்க. ධර්ම දරුවෝ ඔබ වෙලා ආන දේව වචනේ කියවන්න. முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முழங்கால் அன்று வேதம் படிக்க பழகுங்க. විනාඩි 5 10ක් ධනිසිට දේව වචනේ කියවන්න உங்கள் எதிர்காலங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். ඔබේ අනාගතය උන්වහන්සේ உங்களோட ගෞරවය. வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். ජීවිතය උන්වහන්සේ நல்ல ගෞරවය. கல்வி ஞானம் பலனை கர்த்தர் தருவார். යාපත් ආධ්‍යාත්මික ප්‍රඥාව දෙනවා. கர்த்தருடைய வேதத்தை கனம் பண்ணுவதை வேதம் அவர்களை கனம் பண்ணும் என்று நீதிமொழிகள் சொல்லுது. උන්වහන්සේ වචනයට ගෞරවය කරන්නව උන්වහන්සේ ගෞරවය කරනත කියා හිතවදසපොත. ஒழுங்கான வாசிப்பு இருக்கணும். හරි ආකාරව කියවිති වෙන්න. ரட்சிக்கப்பட்டு 35 வருஷம் வேதத்தை தலைகளா தான் வாசிக்கிறாங்க. අද ගැලවිලා වල අවුරුදු 38ක් කන පිට තමයි කියවන්නේ ஒரு දේව. நாள் யாக்கோபுல இருக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம்னு ஒரு வசனம் இருக்கு. ස්වාමීන් වහන්සේ කැමති නම් අපි ව්‍යාපාර කරනවා කියා යාකෝබ පොතේ කියා තිබෙනවා. ஒருத்தி ஒரு நாள் வாசிச்சு விட்டால் நாம் பிரசங்கம் பண்ண கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் போய் விபச்சாரம் பண்ணுவோம் என்று. කෙනෙක් කියවා ස්වාමීන් වහන්සේ කැමති නම් අපි ගොස් වෛශ්‍යාකම් කරමු කියා. நான் அடி பாவி කියවා මේකද කියවන්නේ. என்னடி வேதம் வாசிக்கிறது? මොකද්ද මේ කියවන්නේ? ஐயோ அவள் விழுந்து பிறகு சிரிச்சு பிறகு எனக்கு கஷ்டமாச்சு. வட்டிவா வாசி வேதம். එසේ ආයි අන්නලා ඊට පස්සේ ඉනාවුනා ඊට சிலத வேதத்தை வாசின்னா அது அங்க இங்க பாஞ்சு போகுது. අද බයිබලේ කියවන්නේ කියනකොට නැගිලා ඒ කියන්නේ ඉක්මන් වෙලා කියවන්න ලබනවා. எங்களோட ஒருவன் இருக்கிறான் கர்த்தர் என்ன கண்டு அவன் பைபிள உனக்கு கர்த்தர் உனக்கு கண்டு விடும். කෙනෙක් සිටිනවා මගේ බයිබලේ මට වගේ ඔබේ බයිබලේ ඔබට முதலாவது වගේ ஒழுங்கா வாசிக்கப்படுங்க. පළමුවට අරිය ආකාරව කියවන්න බෑ. பேப்பர் நல்ல பேப்பர் எடுத்து வாசிங்க. යාපත් පත්‍රිකා வேதத்தை வாசிங்க. සුද්ධ බයිබලේ කියවන්න. புத்தகங்களை ஒழுங்கா வாசிங்க. කියවන්න. வாசிக்க வாசிக்க நாங்க பரிபூர்ணம் அடையலாம். කියවන්න අපි සම්පූර්ණ வாசிக்க வாசிக்க நல்ல சிந்தனைகள் வரும். කියවන්න යාපත් සිතිවිලි கெட்ட பேப்பர் கெட்ட நோட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. කියන්නේ නරක පත්‍රිකාවල නරක දේවල් තිබෙන ඒවා முந்தின நாள் කියවන්න. வாட்ஸ்அப்ல நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சின்ன ஒரு செய்தி ஒன்று போட்டாங்க. වෙනදා WhatsApp එකේ ලස්සන කුඩා කෙටි පණිවිඩයක් அநேகர் கால் பண்ணி சொன்னாங்க சூப்பர் கதை, அந்த ஸ்டோரி ஆண்டவரனோடு பேசினார். ඕවා කිව්වා කෝල් කරලා ලස්සන දෙයක් මම කතා කියවුවා. யாரெல்லாம் பாக்குறதுல என்ன திட்டியண்டே இருப்பாங்க, அது வேற பிரச்சனை. திட்டிட்டு போனா අපේ ආය බලන්නේ சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. කුඩා කුඩා දේවල් ඔබ ඉගෙන ගන්න. போன்ல அநேக விஷயத்தை வாசித்து பழகுங்க. ඕනගේ බොහෝ දේවල් කියවන්න சும்மா நின்றது போனது கண்டது கடியது பெண்டுகள் சண்டை ராம எல்லாம் பார்த்து வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. අනවශ්‍ය අපවිත්‍ර දේවල් නිකන් බලලා ගත වේල කාල වේලා ගත කරන්න එපා, නාස්ති කරගන්න එපා. ராமா நடிக்கிற ஒருத்தி ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்ற வீடியோ போட்ட எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியல, பாக்குறது நேரம் இல்ல. එදිනාට අංගපාන කෙනා ගැලවීම ලැබලා සාක්ෂි දාන්න එක ඔබට වීඩියෝ දැම්මා කීදෙනෙක් බැලුවද කියලා ගන්න. ஏன்னா இன்றைக்கு பாவம் நிறைஞ்சிருந்தா வேதம் படிக்க விருப்பம் வராது. පාපයේ පිරිති වෙනවනේ දේව වචනේ කියවන්න சுயம் தலைவிரித்து ஆடினா வேதத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் வராது. මමත්වයේ ඉහළින් තිබෙනවනේ දේව වචනේ කියවන්න බෑ. நான் செய்யறதெல்லாம் சரியென்ற பெருமை குணம் இருந்தா வேதத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் வராது. මම කරන හැම දෙයක්ම හරි කියලා උඩඟු භාවයේ තිබෙනවා නම් දේව වචනේ කීකරවෙන්න බැරි. வெளிப்படுத்தல் 1:3 ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம் எல்லாரும். வெளிப்படுத்தல் 1:3 மறுபடியும் எல்லாரும் வாசிக்கலாம். ඒකේ 3 නැවතුවාද කියවමු. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அல்லேலூயா, கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவன்படி செய்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும், அல்லேலூயா, வேதம் வாசிக்கணும். දේව වචනේ කියවන්න ඕනේ. காலம் சமீபமாயிற்று. කාලය எத்தனை பேர் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நாங்க வேதம் படிக்கணும்? ஆமா இல்லையா? දවසකට අපි කියවන්න ඕනේ காலை කියලා. எழுந்தோட வேதம் படி. උදෑසන අවදි ගමන් දේව වචනේ කියවන්න. சிலருக்கு காலம் எழுப்பி டீ குடிச்சா தெம்பு வரும். සමහරට උදෑසන සේවියොත් තමයි කියන්නේ காலம் எழுப்பி தண்ணிய குடிச்சு நல்லா பைபிள் படி முதல். උදෑසන නැගිට වතුර உலகத்துல ரெண்டு அதிகாரம் வாசி. ධනින් සිට පරිච්ඡේද உன்னையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவார். ඔබ එම උන්වහන්සේ அல்லேலூயா. எல்லாரும் கதிரப்பட்டு முழங்கால் படிக்கிறேன்டாலே கஷ்டமா இருக்கும். ඔයාලට කියන්නේ බුදු දාලා ධනින් ඉන්න එක අපහසුතාවයට පත් වෙනවා. தேவ சமூகத்துல முழங்கால் படிக்காத அநேகருக்கு முழங்கால வியாதி வந்துட்டு கவனம். දේවාන් සභිමුකදී ධනින් සිටින නැති කෙනාට කියන්නේ ධනින් இரவும் பகலும் வீட்டுல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, வேதத்தை படி, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தை கனப்படுத்துவார். ලෑවල ධනින් සිට දේව වචනේ කියවලා යාඥා කරන්න. ඔබ වන්ත ඔබ පයිලා බවලත් උන්වහන්සේ ආශිර්වාද படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வேதம் காலமா முழங்கால் என்று வேதம் படிச்சு பாருங்க, ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். ஆமென். ඔබ ධනින් සිට දේව වචනේ කියවලා බලන්න යාපත් අනාගතයක් උන්වහන්සේ දෙනවා. வேதத்தை வாசித்தான் දේව වචනේ කියවුවා. அநேகர் நம்மிலே இயேசுவை வாசிப்பார். බොහෝ අපේ කනකොට යේසුස් වහන්සේ කියනවා. அல்லேலூயா. Hallelujah. ஆனா இன்னைக்கு அநேகரங்கள்ல இயேசுவை காணாததுக்கு காரணம்
බොය අප තුළ යේසුස් වහන්සේව නොදකින්න හේතුව. எங்களுக்குள்ளே உலக காரியம் நிறைஞ்சு போய் கிடக்கு. අප තුළ ලෞකික දේවල් පිරී තිබෙනවා. தேவையில்ல அழுக்கெல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்கு. අනවශ්‍ය කිලුට දේවල් පිරී තිබෙනවා. சங்கீதம் 119 நாங்கள் பார்க்கிறோம். ඊතවන 119 අපි බලනවා. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே என்று தாவீது சொல்லுகிறார். යවුනේ කුමකින් තමාගේ මාර්ගය පවිත්‍ර